வெல்டிங் அடிக்கிறவன், கொசு மருந்து அடிக்கிறவன், இதை தவிர வேற மாப்பிளைய பார்க்க முடியாதா? மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு ஆம்பளையா? இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா வறுமை அது இதுன்னு சொல்லி இவன் கூட சாகணும். ச்சே. வாமா, வந்து காப்பி கொடு. முதல்ல மாப்பிளை கொடுமா. உன் பேர் என்னம்மா? சௌந்தர்யா. என்னம்மா படிச்சிருக்க? காலேஜ் முடிச்சிருக்கேன். மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆ, ஆ, நான் படிக்கணும். நாங்க உன்னை படிக்க வைக்கிறோமா, கவலைப்படாதம்மா. ஆ, தம்பி, பொண்ணை நல்லா பாத்துக்கப்பா. அம்மாடி, நீயும் மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கம்மா. ஆ, எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அது இல்லைண்ணா, அதான் ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ பசங்களாம் ஒருத்தர் பேசிக்கணும் இல்லையா? இந்த காலத்து பிள்ளைங்களாம் நல்லா வெளிப்படையாக பேசும். நல்லது தானேங்க அது. ஒருத்தர் பேசி அவங்களே தெரிஞ்சுக்கினா அது நல்லது இல்லை? நாளைக்கு ஒன்றா வாழ போகிறவங்க. அதனால தான் தங்கச்சி கேட்குது. அதனால என்ன, நாளை பிறகு ஒன்னா சேர்ந்து வாழணும்னு இருந்தா வாழ போறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லையே. அதாங்க. நீ போய் பேசிட்டு வாப்பா. சரிப்பா. உங்க பேரு? இத பாரு, எவ்வளவு சம்பாதிக்கிற நீ? சொல்லு. உன்னதாண்டா கேக்குறேன், எவ்வளவு சம்பாதிக்கிற? மாசம் அத்தியாவசிய செலவு போக, மெஷின் செலவு, பார்ட்னர் சேர்லாம் போக ஒரு 35,000 வருங்க. சில மாசம் 55,000 கூட வருங்க. 50,000 ஒரு சம்பாத்தியம். இத வேற ரொம்ப பெருமையா சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வேற வந்திருக்கியா?